டைமே போக மாட்டேங்குது. ரெடி ஆக வேண்டியதுதான். ஆழியா, ச்சே 8 மணிக்குள்ள எத்தனை வாட்டி எழுந்துக்க வேண்டியதா இருக்கு. டைமே போக மாட்டேங்குது. இனியும் வெயிட் பண்ண வேணாம். நாம ரெடி ஆகிட்டு எல்லாரையும் எழுப்ப வேண்டியதுதான். மா எழுந்தர்மா, எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருப்ப? மா மணி 8 டிஃபன் ரெடி பண்ணுமா. அதுக்குள்ள டிஃபன் போ, குளிச்சிட்டு பல்ல வலக்கு வரேன். மா கண்ணை நல்லா திறந்து பாரு, நான் ரெடி ஆயிட்டேன். என்னடி அதுக்குள்ள ரெடி ஆயிட்ட? நீ தான தாத்தா பாட்டி வராங்க சொன்ன, அதனால தான். ஐயோ மறந்தே போயிட்டேன்டி. ஐயோ என்ன பண்றதுனே தெரியலையே. எங்க அப்பாக்கு வேற நான்வெஜ்னா ரொம்ப பிடிக்கும்டி. ஐயோ ஏங்க சீக்கிரம் போயிட்டு வாங்க. ஏய் இப்பதானே போயிட்டு வரேன். அது இல்ல, எங்க அப்பா அம்மா வராங்களாம். வந்தாங்கன்னா கீழே பாத்ரூம் இருக்குல்ல, அங்க போ சொல்லு. அது ஊர்ல இருந்து தாத்தா பாட்டி வராங்கப்பா. ஏன் ஊர்ல பாத்ரூம் இல்லையா? ஐயோ அப்பா, ஊர்ல இருந்து தாத்தா பாட்டி வராங்க, நீங்க போய் சிக்கன் வாங்கிட்டு வாங்க. சிக்கன்? இரு, சிக்கன்லாம் இல்ல, எங்க அப்பாக்கு மட்டன் தான் பிடிக்கும். மட்டன் வாங்கிட்டு வாங்க. மட்டனு? சூப்பர்ல. எப்படி போன மாசம் எங்க அப்பா அம்மா வரும்பொழுது உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி கொடுப்பேன். இப்போ உங்க அப்பா அம்மா வரும்போது மட்டும் மட்டன் கேக்குதோ? எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கா. விடுங்கப்பா, அவங்களாச்சும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு போறாங்க. திமிரா, நான் நல்லா சமைக்காம இவ்ளோ பெருசா வளர்ந்திருக்கேன். ஏய் ஒரு நிமிஷம் இரு, நீ ஒன்னு கவுன்சியா? நல்லா சமைக்கல சொல்லிட்டா. அது எனக்கே தெரியும். ஆனா இவ ஏன் இவ்ளோ எக்ஸைட்டடா இருக்கா? ல ஏதா பிளான் வச்சிருக்கியா? பின்னாடி உங்களுக்கு தெரியும். ஷப்பா நான் வெயிலு. ஆட்டோக்காரனுக்கு 250 ரூபா. நான் குறுக்கோளியில் நடந்து வந்திருந்தா 250 ரூபா மிச்சமா இருக்கண்டி. உன்னை ஊர்லயே விட்டுட்டு வந்திருந்தா எனக்கு 1500 ரூபா மிச்சமா இருந்திருக்கும். வாயை மூடிக்கிட்டு வரியா? பா மா வாங்க, பேக் கொடுமா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. பா எப்படிப்பா இருக்க? உட்காருங்கப்பா. பா காலையிலே வருவேன்னு எதிர்பார்த்தேன், என்னப்பா இப்ப போய் வரீங்க? அதை அம்மா கேட்குறேன். 6 மணி ட்ரெயின் 7 மணிக்கு தான் வந்தது. அதுல இருந்து எல்லாமே லேட் ஆயிடுச்சு. ஐயோ ஆலியா பாப்பா எங்க? மா அது ஏன் கேக்குறீங்க? காலையில இருந்து நீங்க வருவீங்கன்னு அது பண்ண வேலை இருக்கேப்பா. ஒரு நிமிஷம் இருங்களேன், கூப்பிடுறேன். ஆழியா, ஐ தாத்தா. ஹாய் செல்லோ, ஓடியா 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 ஓடியா. ஹாய். இன்னும் நீங்க 2 பேரும் இதை தப்பா தான் அடிக்கிறீங்களா? தாத்தா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கடா செல்லம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் தாத்தா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. நல்லா இருக்கியாம்மா? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேடா. தாத்தா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடி செல்லம்? நீங்க சொன்ன மாதிரி நாங்க கடைசில வண்டலூர் ஜூ தான் போனோம். தாத்தா எப்பவுமே கரெக்டா தானே சொல்லுவேன். ஆனா உங்க அம்மா தான் கோச்சிக்கிட்டான். ஆமா, அப்படியே கரெக்டா சொல்லிடுவாரு இவரு. ஸ்டார்டிங்ல வண்டலூர்னு வாய் வச்சுங்க. பாவம் அவங்க கடைசியில அங்கேயே போயிட்டு வந்துட்டாங்க. மா ஏமா வந்தோடனே சண்டை போடுற? தாத்தா எனக்கு எதுவும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரலையா? ஆலியா, உனக்க வேண்டிதான் ஒரு பை நிறைய வாங்கிட்டு வந்தேன். உங்க பாட்டி இருக்கால, டைம் பாஸ் ஆகலன்னு ட்ரெயின் எல்லாத்தையும் திருட்டா ஊர் வந்து சேர்ற வரைக்கும். இன்னும் மாமா ஸ்நாக்ஸ் சாப்பிடுற? சலோ கவலைப்படாத, நம்ம 2 பேரும் கடைக்கு போறோம். உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் தாத்தா வாங்கி தரேன். ஐஸ்கிரீம், சாக்லேட், பிஸ்கட் எல்லாம். சரி தாத்தா, நம்ம ஏதாச்சும் விளையாடலாமா? பல்லாங்குழி விளையாடலாமா? அதெல்லாம் போர் தாத்தா. பல்லாங்குழி ஆடிட்டு இருக்கீங்க. கிட்டார் இருக்கே, கிட்டார் வாசிப்பியா? அது அப்பாதே தெரியாது. சரி, நீ போய் கிட்டார் எடுத்துட்டு வா. தாத்தா உனக்கு கிட்டார் வாசிக்க சொல்லி தரேன். ஓகே தாத்தா. வாசிக்க தெரியுமாப்பா உங்களுக்கு? ஏதாவது சொல்லி கொடுக்க வேண்டியதான். அவளை ஏமாத்த முடியாதுப்பா. பாத்து பாத்து பாத்து. அடியே கொல்லுதே. ஐயோ
அழகோ நல்லாப்பா. அள்ளுதே முடியலடா சாமி. அடியே கொல்லுதே ஐயையோ, ஊர்ல விளையாடுற பசங்க எல்லாம் இவரை பார்த்தாலே பயப்படுவாங்க. இவர் என்னன்னா இங்க வந்து குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருக்காரு. ஐயோ நல்ல தலையெழுத்து. அம்மா அவளை விட்டு வா, நம்ம வேலையை பார்ப்போம். நீ விளையாடுறீ தாத்தா கூட. வாமா. ஐயோ அப்பா நல்ல வேலை அவங்க போயிட்டாவா. உனக்கு நான் எப்படி கிட்டார் வாசிக்கணும்னு சொல்லி தரேன். அப்படி உக்காரு, அப்படி இப்படி அப்படிதான். ஏங்க தாத்தா மாதிரி பாடு. அடியே கொல்லுது கொல்லுதே அழகோ இதுவும் அள்ளுது அள்ளுதே அடியே கொல்லுது. கொல்லுதே. சாரி சார், நான் வீடு மாதிரி வந்துட்டேன். மாப்பிள மாப்பிள ஆ? நம்ம வீடு தான் மாப்பிள. சரியான இடத்துக்கு வந்துருக்கிறீங்க. மாமா நம்ம வீடா? நான் ஏதோ நாடகம் பண்ண நினைச்சேன் மாமா. அப்புறம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மாப்பிள. அப்புறம் பிரயாணம் நல்லா இருந்ததா? அப்புறம் மாமா எப்படி இருக்கீங்க? இருக்க நல்லா இருக்க மாப்பிள. ஊர்ல எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாம் சோக்கிய மாப்பிள. விவசாயம் எல்லாம் எப்படி போகுது? ரொம்ப நல்லா போகுது. கண்ணு ஏன் கவர் மேலேயே போகுது? ஏ இத சமைச்சு கொடு. அத்தை என்ன மாப்பிள நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் அத்தை. ஆ. ம், ஆ? ம். மாமா மாப்பிள என்ன மாமா? அப்புறம் மாப்பிள எப்படி இருக்கிறீங்க? வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நமக்கு என்ன மாமா, ஆபீஸ்லாம் கிடையாது, வீட்லயே தான் எல்லா வேலையும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். உங்களுக்கு என்ன மாப்பிள, வீட்டில் இருந்தால் சம்பாதிக்கிறீங்க, பெரிய விஷயம்தான். மாமா இந்த நெருப்பு கோழி இருக்குல்ல, நெருப்பு கோழி, அதோட முட்டை பெருசா இருக்கும். மாப்பிள அதை விடுங்க. என்ன மாப்பிள ஒரு சுத்தி இழைச்சிட்டீங்க? நானு மாமா ஏதாவது பேசணும்னு பேசாதீங்க மாமா. அவர் அப்படிதான் மாப்பிள, ஏதாவது பேசணும்னு பேசுவாரு. அப்படி சொல்லுங்க. மாப்பிள நீங்க ஏன் ரொம்ப கருத்துட்டீங்க? அத்தை என்னைக்கு நான் வெள்ளையா இருந்தேன், இதுக்கு இவரே பரவாயில்ல போல இருக்கே. மாப்பிள என் பொண்ணு சமைக்க ஆரம்பிச்சிட்டான், வாசனை மூக்க தொலைக்குது. நான் போய் பார்த்துட்டு வரேன். உங்களுக்கு தானே, உங்களுக்கு தானே போறத பத்தியா? மாப்பிள நானு போங்க போங்க போங்க. ஆழியா இந்நேரத்துக்கு உங்க அம்மா கறி கவர் கூட திறந்துருக்க மாட்டான். அதுக்குள்ள என்னமோ வாசனை மூக்க தொலைக்குதாம்ல. பாத்தியா போறத, நல்லா மீனை பார்த்த பூனைங்க மாதிரி. தாத்தா ஏய் நீ வேற சும்மா சொன்ன. சூப்பரா இருக்கு. மா சீக்கிரம் எடுத்துட்டு வாமா, பசிக்குது. இருடி வரேன். குழந்தை ஏமாத்திட்டுற, அதுக்கு பசிக்குதோ என்னமோ. அதுக்கு பசிக்குது இல்ல. எப்பதான் பசிக்காதுமா உங்களுக்குலாம். பாட்டி நீங்க சாப்பிடலையா பாட்டி? நானும் அம்மா அப்புறமா சாப்பிட்டுக்கிறோமா, நீ சாப்பிடு. ஆஹா ஆஹா என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட். எங்க அம்மா கையில சாப்பிட்ட மாதிரியே இருக்குதுமா. என்னம்மா லெக் பீஸை கிள்ளி கிள்ளி சாப்பிட்டுட்டு இருக்கிற? லெக் பீஸ் எப்படி சாப்பிடணும் தெரியுமா? எப்படி தாத்தா? ஐயோ லெக் பீஸ் இல்லையே, ஒரு லெக் பீஸ் மட்டும் இருந்ததுன்னா எப்படி சாப்பிடுறது செஞ்சு காட்டுவேன். இப்படி சாப்பிடுமா? அப்படி சாப்பிடணும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு தாத்தா. ஏய் பீஸ் இருந்தா வெடி. பீஸ்லாம் இல்ல, குஸ்கா தான் இருக்கு, மூடிட்டு சாப்பிடு. பீஸ் இல்ல குஸ்காவா? என்னம்மா பிரியாணியை கோழிக்குன்ற மாதிரி கிட்டிக்கிட்டு இருக்க? பிரியாணி எப்படி சாப்பிடணும் தெரியுமா? எப்படி தாத்தா? ஐயோ இந்த நேரம் பிரியாணி இல்லையே, பிரியாணி மட்டும் என் தட்டில் இருந்ததுன்னு வச்சுக்க, நான் எப்படி சாப்பிடுறேன்னு செஞ்சு காட்டுவேன். குஸ்காவை கூட விட மாட்டாங்க போல இருக்குது. மா இது எப்படிமா கட்டுற? கட்டவே வரல போ. நீ இன்னும் பூ கட்டுறதே கத்துக்கலையா? இல்ல நான் பூ வச்சே பல வருஷம் ஆச்சு, கடைசியா சீமந்தத்துக்கு வச்சது. மாப்பிள்ள உனக்கு பூவே வாங்கி தரது இல்லையா? காசு இல்லையாமா? பா எங்கப்பா போனீங்க? ரொம்ப நேரமா அலைக்கானோம். குழந்தை பொம்மை வாங்கி தர சொல்லி கேட்டுச்சு, அதான் கடைக்கு போய் பொம்மை தொப்பி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். தாத்தா கடைக்கு கூப்பிட்டா இதெல்லாம் இருக்கு தாத்தா நான் வரமாட்டேன்னு சொல்ல வேண்டியது தானே? தாத்தா தான் வாங்கிக்க சொன்னாரு. தாத்தா தான் வாங்கிக்க சொன்னார்னா அவர் இந்த வயசுல நீ கடைக்கு கூட்டு போவியா? எங்க அப்பாக்கு என்ன செலவு வைக்கிறியா நீ? நீ எங்க அப்பாக்கு செலவு வைக்கிறேன்னு நான் உங்க அப்பாக்கு செலவு வைக்கிறேன். எப்படி பேசுறா பாருமா, வாய் அதிகமாயிடுச்சு வர வர. பல்லுகெல்லாம் உடைக்கும் பாரு, கூட கூட பேசிட்டு இருந்தீனா.
என்னம்மா குழந்தைய எப்படி திட்டிகிட்டு இருக்க? நீ சின்ன வயசில் பண்ணாதே பண்ணிட்டா இன்னொரு தடவை அவளை பற்றி ஏதாவது சொன்னால் எனக்கு கோபம் வரும். சும்மாவே தத நாடும் இப்ப சப்போர்ட்டுக்கு வேற ஆளா? எல்லாரும் என்னையே திட்டுங்க. ஆழியா பத்திரமா வெய்யி, விளையாடாத, உடஞ்சிரும், கீழே போடாத, சொல்றத கேளு, விளையாடாத. ஆழியா விளையாடாத, அத வெய்யி, சொன்னா கேளு. சொல்லிட்டே இருக்க, கீழே போட்டு நம்ம அவனை. ஐயோ அம்மா திட்டவே இல்ல, போ. நல்லா இருக்கா சாக்லேட்டு? நல்லா இருக்கு பாட்டி. சாப்பிடு சாப்பிடு. மா காஃபி போட்டு வச்சிருக்கேன், வாமா. ஆ? எவ்வளவு சாக்லேட்ரி சாப்பிடுவ காலையில இருந்து? பாட்டி என்னங்க? எப்படியோ போய் தொலைங்க. நீ சாப்பிடுமா, சாப்பிடு சாப்பிடு. பா சொல்லு ஆழியா. போர் அடிக்குது, போன்ல கொஞ்சம் கேம் ஏத்தி கொடுக்குறீங்களாப்பா? ஏய், போன் என்ன கேம் விளையாடுறதுக்கா? அப்பாக்கு ஆஃபீஸ் நிறைய கால் வருமா, போமா, டிஸ்டர்ப் பண்ணாத, வேலை இருக்குல்ல. தாத்தா ஏய், நான் தாத்தா கூப்பிட்டா பயந்துருவோமா? உங்க அம்மா வேணா தாத்தாக்கு பயப்படலாம், நான்லாம் யாருக்கும் பயப்பட மாட்டேன். போ ஆழியா. புடியோ இப்ப பாருங்க. அம்மா ஹேய், இப்போ எதுக்கு அம்மா கூப்பிடுற? இந்தா போ விளையாடு. ஐ ஜாலி. வளர்த்துருக்கா பாரு நல்லா. ஓகே மிஸ், ஓகே மிஸ். சரி மிஸ், தேங்க்யூ மிஸ். நாளைக்கு வந்துடுறேன் மிஸ். யாரும்மா ஃபோனில்? தோ அவ ஸ்கூல்ல இருந்து மிஸ் கால் பண்ணியிருந்தாங்கப்பா. போன வாரம் எக்ஸாம் வச்சிருந்தாங்க, அதுல வந்து ஏ கிரேட் வாங்கியிருக்கலாம், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ஆன்லைன் கிளாஸ்ல இவங்க தான் ஒபீடியன்ட்டாமா. நல்ல தினமா சொல்லிருக்காங்க, சும்மா திட்டிக்கிட்டே இருக்க. பாரு எவ்வளவு நல்லா சொல்லிருக்காங்க. அம்மா மற்றவங்க என்ன சொல்லுவான்னு யோசிக்கக்கூடாது. அதிகமாக பேசினா வாயாடிம்பாங்க, அமைதியாக இருந்தால் ஊமை கொட்டாம்பாங்க. நம்ம பொண்ணை பற்றி நமக்கு தெரிஞ்சா போதுமா? ஆப்பா சின்ன வயசுல குழந்தைங்க அப்படி தான் சுட்டியாக இருப்பாங்க. இன்னும் என் மாமா உடஞ்சி போன டிஸ்பிளே வச்ச ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்டேட்டே ஆகல. நம்ம ஃபோனு, நம்ம பொண்ணு தானே கேம் விளையாடுன்னு எடுத்து. ஏ ஆரியா, கேம் விளையாட போறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சு வச்சிருக்கியா? மம்மி காலைல இருந்து எப்படி திட்டுவாங்க வச்ச, இப்ப மாட்டு. நான் இல்லப்பா பாட்டி. ஐயோ உங்க அப்பா பேச்சுக்கு நான் போக முடியாதுமா, நானே என்னைக்காச்சும் ஒரு நாள் வரேன். ஆளை விடு. தாத்தா ஆமாம் சுட்டியாக இருக்கலாம், ஆனால் இவ்வளோ சுட்டியாக இருக்கக்கூடாதுமா. ஆளை விடு. என் பாக்கெட்ல எப்படி ப்ரோ இருக்கும்? அதான் இருக்கும் ப்ரோ, எடுங்க. அதான் கொடுங்க கொடுங்க ப்ரோ. மோனிகா, இட்ஸ் மை பிரசன்ட். டேய், ஃபேன்சி ஸ்டோர்ல சில்ட்ரன் எனக்கு கொடுத்தாண்டா அது. வாவ், எப்படிடா? யூஎஸ்ல இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். ஏண்டா 10 ரூபா கம்மலுக்கு யூஎஸ்? ஏய்